ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? தூக்கி போடுற இந்த பொருளை கிச்சன் சிங்கில் போட்டு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது கூடவே நம்ம எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் குக்கர்லாம் வாங்கிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு அதோட கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் நாளாக பார்த்திங்கன்னா அடிக்கடி இதோட கைப்பிடி லூஸ் ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே ரொம்ப நாளைக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டிலில் இருக்கிற அந்த நட்டை ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கலத்தி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா நெயில் பாலிஷ். நம்ம எல்லார் வீட்லையுமே நெயில் பாலிஷ் வச்சுருப்போம் இல்லையா? நீங்கள் என்ன கலர்னாலும் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இந்த நட்டில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அடிச்சு விட்டுருங்க. அடிச்சு விட்டுட்டு கொஞ்ச நேரம் இதை நல்லா காய வச்சிருங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த நெயில் பாலிஷ் உரியாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெயில் பாலிஷ் நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து நம்ம குக்கர் மூடியில் மாட்டி நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வச்சு டைட் பண்ணிக்கலாம். குக்கர் ஹேண்டில் லூஸ் ஆகாமல் நல்லாவே டைட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் ஹேண்டில் மட்டும் இல்லாமல் நம்ம கொலுசெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா அதோட திருகாணி அடிக்கடி லூஸ் ஆகி கலந்து விழுந்துரும் இல்லையா? அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த திருகாணிலையும் நீங்கள் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி அது லூஸ் ஆகாமல் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. முக்கியமாக குழந்தைகளுக்கு நீங்கள் கொலுசு போட்டு விடுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அப்போ நமக்கு அந்த கொலுசு திருகாணி தொலைஞ்சிடாமல் எப்போவுமே சேஃபாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கடைகளில் ஸ்வீட் அல்லது மயோனைஸ்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பா கிடைக்கும் இல்லையா? இந்த மாதிரி டப்பா தான் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டப்பா இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு சின்ன டப்பா இருந்துச்சுன்னா அது கூட எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதில் ஃபஸ்ட்டு லேயராக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நான் தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். தூள் உப்பு தான் சேர்க்கணுன்னு இல்லை, நீங்கள் தூள் உப்புக்கு பதிலாக கல் உப்பு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, சமையலுக்கு பயன்படுத்துறது, அதுதான். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது என்னன்னா, ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதில் இந்த சென்டர் பீஸாக இது போல் நீங்கள் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இதை இந்த மாதிரி அந்த பேக்கிங் சோடாக்கு மேலே போட்டு விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கத்தியை நல்ல நெருப்பில் சூடு பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் அந்த மூடிக்கு மேலே சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் அப்படியே ஒரு ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எந்த வித கெட்ட வாடையும் இல்லாமல் ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இது 1 வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 வாரத்துக்கு ஒரு தடவை உள்ளே நம்ம சேர்த்துருக்கிற அந்த லெமன் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் தூக்கி போட்டுட்டு இன்னொரு எலுமிச்சப்பழம் எடுத்து அதில் நீங்கள் சென்டர் பீஸ் இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பேக்கிங் சோடாவும் உப்பும் நம்ம தூக்கி போடணும்னு அவசியம் இல்லைங்க. இதே இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வேர்க்கடலைலாம் கடையில் இருந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வரும்போது அதோட தோலை நீக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இந்த டிப்பில் இந்த வேர்க்கடலையிலேருந்து தோலை எப்படி ஈஸியாக நீக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சேர்க்காமல் நம்ம வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்காம தான் ஃப்ரை பண்ணணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே இது நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கடலை எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூடாக இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக எடுத்துகிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. காட்டன் துணி அல்லது காட்டன் துண்டு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கேப் எதுவும் இல்லாமல் இதை நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முடிச்சு போட்டும் எடுத்துக்கலாம் அல்லது நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்மளோட கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கசக்கி விடுங்க. இது போல் நல்ல ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த கடையில் இருக்கிற தோல் எல்லாமே தனியாக வந்துடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோன்னு.
இன்னும் ஒரு சில கடையில மட்டும் தோல் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து ஒரு 1-2 நிமிஷத்துக்கு கசக்கி எடுத்தீங்கன்னா அதுவும் கூட வந்துடும். இப்போ இதில் இருந்து நம்ம தோலை வந்து எப்படி ஈஸியாக எடுக்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னா, நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஜல்லடை இருக்குது பாருங்கள், இதுதான். இது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ இதில் கொஞ்சம் கடலையை மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற தோல் எல்லாமே தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள், அதில் இருக்கிற தோல் வந்து தனியாக வந்துருச்சு. அது கூடவே கொஞ்சம் கடலையும் வந்திருக்கு. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்ம கடைசியாக அதையும் சேர்த்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற கடலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வேர்க்கடலையிலேருந்து தோலை நீக்கிடலாம். நீங்கள் இந்த டிப்பு வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போது இந்த தோலோடு சேர்த்து கொஞ்சம் கடலையும் இருக்குது பாருங்கள், அதை மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து ஜலிச்சு எடுக்கும்போது அதில் இருக்கிற தோல்லாம் தனியாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக தோலை நீக்கிடலாம். இப்போ வந்து ஒரு 5-10 கடலை போல் உள்ளே இருக்குது. அதை வந்து நான் கையை வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தோலை வந்து தனியாக எடுத்துட்டோம். ரொம்ப ஈஸியாக வேர்க்கடலையிலேருந்து தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நான் வந்து கடலையை வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போல்லாம் வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 4th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. ஆரஞ்சு பழத்துலேருந்து ஆரஞ்சு பழத்தோலை எப்படி ஈஸியாக 1-2 நிமிஷத்துக்குள்ளவே எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கத்தியை வச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆழமாக கட் பண்ண வேண்டாம். மேலே இருக்கிற தோலை மட்டும் இந்த மாதிரி சுற்றி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ரவுண்டாக மேலே இருக்கிற தோலை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்பூன்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூனை வந்து இந்த மாதிரி பின்பக்கமாக திருப்பி வச்சுட்டு ஆரஞ்சு பழத்தில் இந்த சென்டரில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கேப் வழியாக இந்த ஸ்பூனை விட்டு இது போல் நல்லா சுற்றி விடுங்க. இந்த மாதிரி ஒரு பக்கமாக நல்லா சுற்றி விட்டீங்க அப்படின்னா அந்த ஆரஞ்சு பழத்துலேருந்து தோல் வந்து தனியாக வந்துடும். இப்போ வந்து நான் ஸ்பூனை வச்சு நல்லா சுற்றி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், மேலே இருக்கிற தோல் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு. ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் ஸ்பூனை வச்சு எடுத்தீங்கன்னா போதும். இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நம்ம ஆரஞ்சு பழத்துலேருந்து தோலை வந்து ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து கடித்து சாப்பிட்றலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 5th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இட்லி மாவு தோசை மாவுலாம் புளிச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து தூக்கி போட்டுருவோம். இனி வந்து அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. இதை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம். சிங்கில் இருக்கிற அழுக்கை வந்து இது ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கில் வந்து நிறைய உப்புக்கரை படிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த புளிச்ச மாவை வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த உப்புக்கரை எல்லாமே நீங்கி சிங்க் வந்து நல்ல பளபளன்னு புதுசு போல் மின்னுங்க. நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி மாவில் தொட்டு நம்ம சிங்கில் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட போகிறோம். இது போல் நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. கிச்சன் சிங்கில் நிறைய உப்புக்கரை படிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி புளிச்ச மாவை வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். அந்த உப்புக்கரை எல்லாமே நீங்கி உங்கள் சிங்க் வந்து அப்படியே புதுசு போல் பளிச்சுன்னு மின்னும். ஸோ நீங்கள் மாவு புளிச்சிருச்சு அப்படின்னா அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கிச்சன் சிங்கை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். கிச்சன் சிங்கில் இருக்கக்கூடிய டேப்பில் கூட நீங்கள் இந்த மாதிரி புளிச்ச மாவை பயன்படுத்தி க்ளீன் பண்ணலாம். நிறைய உப்புக்கரை படிஞ்சிருக்கு, ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல பளிச்சுன்னு புதுசு போல் மின்னுங்க. எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் மாவு நல்லா ஊறிடுச்சு, ஓரளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்க்ரப்பரை வச்சு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இது போல் நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துருங்க. உங்கள் வீட்டு கிச்சன் சிங்கில் நிறைய உப்புக்கரை படிஞ்சிருக்கு, நிறைய அழுக்கு இருக்குது அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி புளிச்ச மாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு காலையில் கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். தண்ணி ஊற்றி கழுவுனதுக்கப்புறமா நம்மளோட சிங்க் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த புளிச்ச மாவை பயன்படுத்தி நம்ம கிச்சனில் இருக்கிற டைல்ஸு கூட நம்ம க்ளீன் பண்ணலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி கழுவுனதுக்கப்புறமா நம்மளோட சிங்க் வந்து எந்த அளவுக்கு நல்ல பளிச்சுன்னு மின்னுதுன்னு.
உங்கள் வீட்டு கிச்சன் சிங்கில் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் இந்த டிப் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். இனி வந்து புளிச்ச மாவை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி பாருங்கள். நல்ல பளிச்சுன்னு புதுசாக மின்னுங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 6th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவுலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பாத்திரத்தை வந்து நம்ம கழுவி அப்படியே அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுவோம். இனி வந்து அந்த மாதிரி ஊற்றாதீங்க. அதை நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம். பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம். நம்ம வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு இந்த மாதிரி புளிச்ச மாவு தண்ணியை ஊற்றி விடலாம். இந்த மாதிரி ஊற்றுறதுனால செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக சூப்பராக வளருங்க. பூச்செடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட ஊற்றலாம். ரோஜா செடிலாம் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதிலெல்லாம் ஊற்றி விட்டீங்க அப்படின்னா செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும். பூ வந்து நல்லா அடர்த்தியாக பூக்குங்க. இனி வந்து இதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.